ஹாய் வியூவர்ஸ், நெடுதலை நிற்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் பார்க்கலாமாங்க. நித்யாவுடைய சித்தி சித்தப்பா தன்னுடைய பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு நியாயம் கேட்கறதுக்காக நித்யாவுடைய பெரியப்பா பெரியமா கிட்ட போறாங்க. நித்யாவுடைய பெரியப்பா பெரியமா வந்து நித்யாவுடைய சித்தி சித்தப்பாவை அவமானப்படுத்துறாங்க. ரொம்ப கோபம் அடைஞ்ச நித்யாவுடைய சித்தப்பா வந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட வந்து சொல்றாரு, நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்றாரு. அந்த சமயத்துல நித்யாவோட பெரியப்பா என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அதாவது நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடந்ததுன்னா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பின்ற அந்த உறவு முறை வந்து இதோட முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுடைய பெரியப்பா வந்து நித்யாவுடைய சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாரு. அந்த சமயத்துல நித்யாவுடைய சித்தப்பா வந்து சொல்றாரு, நித்யாவுக்கும் சமீருக்கும் நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைப்பேன். இதோட நம்மளுடைய உறவு முறை அண்ணன் தம்பின்ற அந்த உறவு முறை வந்து இதோட முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தப்பா வந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தியை வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நித்யாவுடைய சித்தப்பா நித்யா சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, சமீர் நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப கோவமா பேசிட்டேன், உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட சாரி கேட்கிறாங்க. சமீர் வந்து அந்த சமயத்துல சொல்றாரு, நித்யா நான் தான் வந்து உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டேன், உங்ககிட்ட வந்து ரொம்ப கோவமா பேசிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி நித்யா சொல்லிட்டு சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சாரி கேட்கிறாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் இனி வர போற காலங்கள்ல நம்ம இரு குடும்பத்தாரோடைய பிரச்சனைனால நமக்குள்ள வந்து எப்பவுமே சண்டை வராதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து சமீர் கிட்ட ப்ராமிஸ் கேட்கிறாங்க. சமீர் வந்து நித்யாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. நித்யா சமீருக்கு ரொம்ப அன்பா வந்து சாப்பாடு ஊடி விடுறாங்க. சமீரும் வந்து நித்யாவுக்கு ரொம்ப அன்பா வந்து சாப்பாடு ஊடி விடுறாரு. நித்யாவும் சமீரும் ரொம்ப அன்பா வந்து சாப்பாடு ஊடி விட்டுட்டு ரொம்ப ரொமான்டிக்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நித்யாவுடைய சித்தி சித்தப்பா வந்து வீட்டுக்குள்ள வராங்க. சித்தி சித்தப்பா கிட்ட வந்து சமீர் நித்யா வந்து கேட்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சித்தி வந்து சமயத்துல சமீர் கிட்ட நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதம் தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு சித்தி வந்து சமீர் கிட்ட நித்யா கிட்ட சொல்லும்போது சமீர் நித்யா வந்து ரொம்ப கவலை அடைறாங்க. அப்போ நித்யாவோட சித்தப்பா வந்து சொல்றாரு, நித்யா நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்கும், நான் நடத்திருக்கேன்னு சொல்லிட்டு நித்யாவோட சித்தப்பா வந்து நித்யா கிட்ட சொல்றாரு. அதை கேட்டு நம்ம சமீர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. நித்யாவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இவங்களை விட ரொம்ப சந்தோஷம் அடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்தி தான். பிரீத்தி இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டு நித்யாவையும் சமீரும் வந்து ரொம்ப கட்டி பிடிச்சு அவங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க. நித்யாவும் சமீரும் பிரீத்தியும் ரொம்ப அன்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு பிரீத்தியோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த சமயத்துல பிரீத்தியோட அப்பா வந்து சொல்றாரு, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, உங்ககிட்ட இதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இரு குடும்பத்தார் எதிர்த்து தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது, அதனால நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து கோவிலில் நடக்க போகுது கல்யாணம் சொல்லிட்டு நித்யா கிட்டையும் சமீர் கிட்டையும் பிரீத்தி கிட்டையும் தன்னுடைய மனைவி கிட்டையும் வந்து நித்யாவுடைய சித்தப்பா வந்து சொல்றாரு. அதை கேட்டு சமீர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. சமீர் வந்து சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாரு, சித்தப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கோவில நடக்காது இந்த கல்யாணம், நித்யா ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப கிராண்டா நடக்கணும் இந்த கல்யாணம். நான் வந்து நித்யாவுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் வந்து குதிரையில வந்து நித்யாவை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு நித்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நித்யா ஆசைப்பட்டு அந்த விஷயத்த வந்து என்கிட்ட கேட்டிருக்கா, அதனால நித்யா ஆசைப்பட்ட மாதிரியே வந்து இந்த கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு சமீர் வந்து தன்னுடைய நித்யாவோட சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ நித்யாவோட சித்தப்பா வந்து கேட்கிறாரு, சமீர் நீ சொல்றது எல்லாமே ஓகேப்பா, ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரியும் நித்யா ஆசைப்பட்ட மாதிரியும் நடக்கணும்னா உன்னுடைய குடும்பத்தார் வந்து முடியல தான் வந்து இது மாதிரி கல்யாணம் நடக்கணும், அவனுடைய ஒரு குடும்பத்தார் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார் நித்யாவுடைய சித்தப்பா. நித்யாவுடைய சித்தப்பா அது மாதிரி கேள்வி கேட்கும் போது நித்யாவும் சமீரும் வந்து ரொம்ப கவலை அடைகிறாங்க. நித்யாவுடைய சித்தப்பா சமீர் கிட்ட வந்து கேள்வி கேட்கும் போது நித்யாவும் சமீரும் வந்து ரொம்ப கவலை அடைகிறாங்க. அப்போ முகேஷ், பரத், ஸ்வாதி, காவ்யா வராங்க. முகேஷும் பரத்தும் வந்து நித்யாவுடைய சித்தப்பா சொல்றாங்க, சித்தப்பா சமீருக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இனி மாப்பிள்ளை வீட்டு தரப்புல இருந்து கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் வந்து நாங்க பாத்துட்டோம், இனி வந்து நாங்க மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்தார், சமீருக்கு வந்து நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க நித்யாவோட சித்தப்பா கிட்ட. நீங்க வந்து பொண்ணு வீட்டு தரப்புல இருந்து கல்யாண வேலைகளை நீங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு முகேஷும் பரத்தும் வந்து நித்யாவோட சித்தப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட குடும்பத்தாரும் நித்யா சமீருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு லவ்லியான சாங்ஸ் இருக்கு, அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க இன்னைக்கு எபிசோட்ல.
சமீர் வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய அம்மாவை கூப்பிடுறாரு. அந்த சமயத்துல சமீரோட அண்ணி வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க, தம்பி அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமீரோட அண்ணி வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு சமீர் வந்து ரொம்ப கவலை அடைகிறாரு. அந்த சமயத்துல சமீருடைய அத்தையும் மாமா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க, நித்யா தான் உனக்கு வந்து முக்கியம்னா நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீருடைய அத்தையும் மாமாவும் வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்போ சமீர் வந்து எனக்கு நித்யா தான் முக்கியம் சொல்லிட்டு தன்னுடைய அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்றாரு. நித்யாவோட சித்தப்பா நித்யாவோட அப்பா கிட்ட வந்து நடந்த எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி நித்யாவுடைய வாழ்க்கை தான் முக்கியம், நித்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம், அதனால நித்யாவுக்கும் சமீருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தப்பா வந்து நித்யாவோட அப்பா கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ நித்யா வந்து தன்னுடைய அப்பா வந்து என்ன பதில் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நித்யாவோட அப்பா நித்யாவை பாக்குறாரு. அப்போ நித்யாவுடைய அப்பா என்ன முடிவு எடுக்க போறாரு? நித்யாவுடைய சந்தோஷம் தான் முக்கிய சொல்லி முடிவு எடுக்க போறாரா, இல்ல தன்னுடைய குடும்ப கௌரவம் தான் முக்கிய சொல்லி முடிவு எடுக்க போறாரா? அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல நான் சொல்றேன். இது மாதிரி நினைத்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாட்டிக்கான அப்டேட் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.